வாக்யஜ்ஞேன கல்பதாம். மகாநாராயண உபனிஷத் மந்திரங்களுக்கு அர்த்தம் பார்க்குறோம். இதுவரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்னா, ஈஸ்வரனுடைய லக்ஷணம் பார்த்துருக்கோம். பிரம்மாண்டமாக பார்த்துட்டோம், பெருசாக பார்த்துருக்கோம். ஈஸ்வரனுடைய லக்ஷணங்கள். அவர் அபின்ன நிமித்த உபாதான காரணன், அது பார்த்துட்டோம். நிமித்த காரணன், உபாதான காரணன், அப்புறம் விவர்த்த காரணம். இப்போ விவர்த்த காரணம் எல்லாம் ஞாபகம் இருக்கணும் உங்களுக்கு, நிறைய சொல்லியாச்சு. அப்புறம் உபாதான காரணம், நிமித்த காரணம், ஈஸ்வரனுடைய லக்ஷணம், இதெல்லாம் பார்த்துருக்கோம். அந்த ஈஸ்வரனை நாம் புரிஞ்சுக்கிறதுக்கு, அந்த ஈஸ்வரனுக்கும் நமக்கு இருக்கிற ஒரு ஐக்கியத்தை எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்முடைய இண்டிவிஜுவாலிட்டியை ஃபைன் பண்ணுறது சாஸ்திரம். நம்முடைய தன்னுணர்வை பண்படுத்தி பிறகு தன்னுணர்வை நீக்கிறது தான் சாஸ்திரத்துக்கு நோக்கம். ஹோல் சாஸ்திரத்துக்கு நோக்கம் என்னென்னா, தன்னுணர்வை பண்படுத்துவது, பிறகு தன்னுணர்வை அறிவால் அழிப்பது. இதுதான் நோக்கம். தன்னுணர்வை அறிவால் அழிப்பதே முக்தி, மோக்ஷம். ஸ்வஸ்வரூபாவ போதேன மோக்தும் இச்சா முமுக்ஷுதா. தன்னுடைய ஸ்வரூபத்தை புரிஞ்சுக்கிறதன் மூலம் இந்த தன்னுணர்வை, இந்த அஜ்ஞானத்தை விடுறதுக்கு பேர் தான் மோட்சம்னு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஆக ஈஸ்வரனுடைய லக்ஷணம் தெரிஞ்ச பிறகு ஈஸ்வரனை வித்மஹே தீமஹி பிரச்சோதயாத், தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ரஹ் பிரச்சோதயாத். இது வித்மஹே தீமஹி பிரச்சோதயாத் ரொம்ப முக்கியம். தெரிஞ்சுக்கணும், தியானம் பண்ணணும், அவர் அனுகிரகம் பண்ணணும். அதுதான் நமக்கு லட்சியம். ஈஸ்வரனைத்தான் மையமாக வச்சு வாழ்க்கை இருக்கணும். ஈஸ்வரன் தர்மத்தை வச்சுத்தான் இந்த வாழ்க்கையை நடத்திட்டு போனால் அர்த்த தாரதமியம், காம தாரதமியம், விவகாரத்தில் இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை ஏற்றுக்கொள்ள முடியும். நமக்கு ஏற்படுற ஏற்றத்தாழ்வுகளை, அப்ஸ் அண்ட் டவுன்ஸை அக்செப்ட் பண்ணிக்க முடியும். நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய அப்ஸ் அண்ட் டவுன்ஸையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கு தான் இதை பண்ணுறது. எப்போவுமே நீ பகவானை சார்ந்துரு, பகவானை டிபெண்ட் பண்ணி இரு, அதுதான் சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் என்னென்னா, அது பகவானை எப்படிலாம் நினைக்கணும் அதுக்கு வழி சொல்லி கொடுங்களேன்னா, நம்ம காலையில் எழுந்ததுலேருந்து ராத்திரி படுக்க போகிற வரைக்கும் பகவானை விடாமல் நினைக்கிறதுக்கு மந்திரங்கள். அதில் நம்ம இப்போ ஸ்நான மந்திரங்களை பார்த்துட்டு இருக்கோம். அருகம்புல்லுக்கு ஒரு சூக்தம் பார்த்தாச்சு, தூர்வா சூக்தம் பார்த்தாச்சு. இப்போ மிருத்திகா சூக்தமும் பார்த்து முடிச்சுட்டோம். கையில் அருகம்புல்லு மண்ணை வச்சுண்டு ஜபிக்கணுமா. இப்போ சொல்கிறார் வியாக்கியானக்காரர் சொல்கிறார், ஏவம் தூர்வாம் மிருத்திகாம் ச தட்சிணஹஸ்தே கிரஹீத்வா. இப்படி அருகம்புல்லையும் மண்ணையும் வலது கையில் வைத்துக்கொண்டு மந்திரைஹி அபிமந்திரிய, மந்திரங்களால் இப்படி வச்சுன்னு இப்படி சொல்லுவோம். இந்த சைவ சம்பந்தம் இப்படி பண்ணுவோம். இப்படி கையில் வச்சுன்னு நம்ம இப்படி வச்சுன்னு இப்படி சொல்லுவா. சில பேர் வலது கையில் வச்சுன்னு இடது கையால் மூடிக்கணும். மூடிண்டு இதை சொல்கிறா, மந்திரைஹி அபிமந்திரிய. இல்லாட்டி வெறுமனே சொல்லலாம், பார்த்துண்டு சொல்கிறது, அவ்வளோதான். அதை பார்த்துட்டு அருகம்புல்ல பார்த்துண்டு மண்ணை பார்த்துண்டு அதை சொல்கிறது. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லி மந்திர அர்த்தங்களோடு அதை தியானம் பண்ணிட்டு பார்க்கறது. அது பண்ணி அபயாதிக்கம் பிரார்த்தியதே துவாபியாம் மந்திராபியாம். அபய பிரார்த்தனை பண்ணுறார். எனக்கு வாழ்க்கையில் அச்சம் வரக்கூடாது. எல்லாத்துக்கும் அனாவசியமான விஷயத்துக்கெல்லாம் பயந்துக்கிறோம். நமக்கு வயசான காலத்தில் எப்படி இருக்கும், எல்லாருக்கும் அதான கவலை. படுத்துனுடப்படாதே, என்ன ஒருத்தரும் ஒன்று ஒன்று சொல்கிறா, கேட்டால் என்னவோ பண்ணுறது. சாகவும் முடியல, வாழவும் முடியல. வாழ்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்குது, சாகணுமேன்னு கவலையாக இருக்குது. எப்படி ஒரு நாளைக்கு இதை பூர்த்தி பண்ணி ஆகணும். ஆகையினால இந்த என்னெல்லாமோ மனசுக்குள்ள பயமெல்லாம் எப்போ பார்த்தாலும் ஒரு எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு இன்செக்யூரிட்டி இருந்துகிட்டே இருக்குது, மைண்டில் ஒரு பக்கம் இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னா, வாழ்க்கையை பற்றி நம்ம சரியாக நிறைய ஆட்டோ சஜஸ்ட் பண்ணி, இதெல்லாம் ஆட்டோ சஜஷன் கூட சொல்லலாம். இந்த மந்திரங்களை நமக்கு நாமளே சொல்லிக்கிறோம்.
ஆக இந்த மந்திரம் அபய பிரார்த்தனா மந்த்ராக அப்படின்னு சாயணாச்சாரியர் சொல்கிறார். இது அபய பிரார்த்தனை. இப்போ தூர்வா சூக்தங்கள்லாம் சொல்லி பாபம் போகட்டும், மிருத்திகா சூக்தம் சொல்லி பண்ணிட்டோம். அந்த தூர்வையை ஸ்தோத்திரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணியிருக்கோம். மிருத்திகா தேவதைகளையும் ஸ்தோத்திரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணியிருக்கோம். இப்போ அபய பிரார்த்தனா பண்ண போகிறோம். மந்திரத்தை நான் படிக்கிறேன், பிறகு அர்த்தத்தை சொல்கிறேன். ஓம் சஹனாவது சஹனௌ புனக்து சஹ வீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. யத இந்திரபயாமஹே ததோ நோ அபயங்கிருதி மகவஞ்சக்திதவதன்ன பூதயே வித்விஷோ ஜஹி. என்னன்னா, ஹே இந்திர, ஹே மகவன். இந்த மந்திரத்தை நீங்கள் கவனிக்கணும். நீங்கள் கையில் வச்சுருந்தா தான். நீங்கள் சும்மா என் மூஞ்சியை பார்த்துருந்தா ஒன்றும் புரியாது. நான் சொல்கிறது ஏதோ சொல்கிறார், பரவாயில்ல கேட்டுப்போம். இது கிளாஸ்ன்னு சொல்லியிருக்கேன், இல்லை பாருங்க. இந்த என்னதுன்னா, ஹே, இந்த மந்திரத்தில் என்ன இருக்குன்னா, இந்திரங்கிற ஒரு சப்தம் இருக்குது, மகவன் ஒரு சப்தம் இருக்குது. சப்தமஞ்சரியிலே இது உண்டு. மகவா மகவானவ் மகவானஹ மகவானம் மகவானவ் மகோனஹ. ஆகையினால இந்த சப்தமஞ்சரி பார்த்தா தெரியும், மகவத் சப்தம் வரும். ஆஹா, ஹே மகவன். மகவன்னா 1000 அஸ்வமேத யாகம் பண்ணி அந்த பதவி அடைஞ்சிருக்கான் இந்திரன். எப்படி 60 கோடி ரூபா கொடுத்து எலெக்ஷனில் ஜெயிக்கிறானோ அது மாதிரி. கேள்விப்பட்டது தான், நான் ஒன்றும் படிக்கலை, ஏதோ அங்கங்கே யாரெல்லாமோ சொல்கிறேன். அப்படியே காத்து வாக்கில் வந்த சமாச்சாரம். அது மாதிரி இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, சஹஸ்ர அஸ்வமேத யாகம் பண்ணின உடனே இந்திர பதவி வந்துவிடுறது. ஆகையினால அந்த மகவன்னு சொன்னால் யாகங்கள்லாம் பண்ணி வசத்தியான பதவி அடைஞ்சவன் இந்திரன். ஆக ஏ இந்திர, அவன்தான் நம்ம பயத்தை போக்கணும். ஏன்னா அவன் கையில் வஜ்ரஹஸ்த புரந்தரஹா, அவன் கையில் எப்பவும் வஜ்ராயுதம் வச்சுன்னு இருக்கான். அவன் அப்படி தான் சித்திரிச்சிருக்கு வேதங்கள்லாம். ஹே இந்திர, ஹே மகவன், யதஹா 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 பயாமஹே ததஹா அபயம் கிருதி. நகாங்கிறது இருக்கு. யதஹா வயம் பயாமஹே, எதுகிட்ட இருந்தெல்லாமோ பயப்படுறேங்கிறான். யாரோ ஆற்று வாசலில் வந்து பெல் அடித்தாலே என்ன பண்ணுறது. யதஹா பயாமஹே, காலம்புரை வாக்கிங் போகிற ரோட்டில் வந்து 2 நாய் இப்படி குலைச்சாலே முடிஞ்சு போச்சு. நம்ம அதை கொஞ்சம் இப்படி பார்த்தோம்னா அப்புறம் அது பயப்படுறது. சென்னையில் காலம்புரை வாக்கிங் போனால் என்ன புண்ணியங்கிறேள், அங்கங்கே சுகந்தம், நிறைய குப்பை தொட்டி, குப்பை தொட்டிக்குள்ளே குப்பை இல்லை, ரோடு முழுக்க குப்பையாக இருக்குது. சுகந்திம் புஷ்டிவர்தனம் புஷ்டிவர்தனம் சுகந்திம் சுகந்திம் சொல்ல வேண்டியது. நல்ல வாசனை அடிக்க, புஷ்டி வேறு வர்தனம், ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறது, இதுதான் சொல்லணும். எதுக்கு சொல்கிறேன்னா, யதஹா பயாமஹே ததஹா அபயம் கிருதி. நீங்கள் இது அப்பப்போ சொல்லிக்கலாம், உங்களுக்கு மாத்திரம் சொல்லித்தரேன். ஆத்துக்காரியை பார்க்குற போது ஆத்துக்காரரை பார்க்குறோம் சொல்லலாம், பரவாயில்ல. ஏன் சுவாமிஜி வம்பெல்லாம் இழுக்கிறேன்னா, எல்லோரும் சேர்ந்துதான் வந்திருக்கோம்னா, எல்லாருக்கும் அதுதானே பயம். ஆஹா, யதஹான்னா 3 சொல்கிறார் சாயணாச்சாரியர். பாப்மனஹா ரிப்போஹோ நிறையாத்து. பாப்மனஹா, நாங்கள் பண்ண பாவமெல்லாம் எங்களுக்கு என்னமோ பண்ணுறது. இந்த பாவம் பண்ணியிருக்கேனே, அந்த பாவம் பண்ணியிருக்கேனே, எனக்கு தெரிஞ்சு இந்த ஜென்மாவில் நான் பண்ண பாவமெல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. போராதுக்கு ஜோசியம் வேறு சொல்லியிருக்கான், போன ஜென்மாவில் நீ அந்த பாவம் பண்ணியிருக்கேன்னு, எனக்கே தெரியாது. இவன்கிட்ட போவானே இதை தெரிஞ்சுப்பானே, இப்போ இருக்கிறதே நமக்கு தாங்க முடியல, அவன் வேற சொல்லி வச்சுருக்கான். அப்போ வந்து பாப்பங்கள்லாம் நமக்கு தெரியுது. அடிக்கடி நம்ம எதெல்லாம் சாஸ்திரத்தில் நிஷித்தமாக சொல்லியிருக்கோ அத்தனையும் நடந்துருக்கு. இந்த பாபத்தினால பாபத்துக்கு பயப்படுறான். வேதமே சொல்கிறது,
பாப்மானம் ஜுகுப்சேத், பயப்படுங்கிறது. இதிலே வரப்போகிறது, மகாநாராயண உபனிஷத்திலே வரப்போகிறது. யதா விரக்ஷஸ்ய சம்புஷ்பிதஸ்ய தூராத், நான் ஏற்கனவே ஒரு தடவை சொன்னேன், தூராத் கந்தோவாதி, நல்ல புஷ்பம் பூத்திருக்கிறவோ தூரத்துலேருந்து வாசனை வருதான். ஏவம் புண்ணியஸ்ய கர்மணா தூராத் கந்தோவாதி. எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறது பாருங்க. நல்லா புஷ்பம் பூத்திருக்கிற இடத்துலேருந்து அங்கேருந்து வாசனை காற்றுல வருது. அது மாதிரி புண்ணிய கர்மா தூரத்துலேருந்தே வாசனை வருது. அதனால நீ என்ன பண்ணணும், நான் பாபத்துக்கு பயப்படணும், புண்ணியத்தை செய்யணும். செயற்பாலதோறும் அரணே ஒருவருக்கு உயர்பாலதோறும் பழி. ஆகையினால என்ன பண்ணுறேன்னா, ஏவம் புண்ணியஸ்ய கர்மணோ தூராத் கந்தோவாதி யதா அசிதாராங் கர்த்தேவ ஹிதாம வக்ராமே யத்யுவேயு வேஹவா விஹ்வயிஷ்யாமி கர்த்தம் பதிஷ்யாமி தேவம் அமிர்தாத் ஆத்மானம் ஜுகுப்சேத். ஆத்மானம் ஜுகுப்சேத், உன்னை நீ காப்பாற்றிக்கோ. இந்த வாழ்க்கை எப்படின்னா கத்தி முனை மேலே நடக்கிறது மாதிரி இருக்குது. அசிதாராங் கர்த்தே வகிதாம வக்ராமி. சாஸ்திரத்தையே சொல்லுவார், இது பேர் அசிதாரா விரதம்பா, கத்தி முனையில் நடக்கிற விரதம் அப்படி சொல்லுவார். இது மாதிரி சொல்கிற பாபத்திலேருந்து பயப்படுறானா, அப்புறம் சத்ரு வேறு சுற்றி வேறு இருக்கான். நம்மளை சுற்றி சத்ருக்கள் மத ரீதியாக இருக்குது, எல்லா வர்ண ரீதியாக இருக்குது, எல்லா வகையான திருஷ்டிலையும் நமக்கு நிறைய எதிரிகள் இருக்கிறார்கள். என்கிட்ட ஒருத்தன் சொல்லிட்டு போகிறான், சுவாமி நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க, ஆசிரமத்தை சுற்றி எதிரிகள் நிறைய பேர் இருக்கான்னா. நான் என்ன பண்ண முடியும், இந்த மந்திரத்தை தான் சொல்ல முடியும். எல்லாருக்கும் இருக்கும், பணம் இருந்தால், பதவி இருந்தால், புகழ் இருந்தால், வசதி இருந்தால் கண்டிப்பாக சத்ரு வந்து தான் ஆகணும், அதோட தர்மம் அது. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? ஆக யதான்னு சொன்னால் ரெண்டாவது முதல்ல நாம் பண்ணின பாபம் அதுவே நம்மளை பயமுறுத்துறது. அது மாத்திரமில்லை, அடுத்தது என்னன்னா, யாரோ எப்போ கொடுத்த சாபமெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. வச்சுக்கோங்களேன், தசரதனுக்கு அந்த ராமர் போனதுக்கு அப்புறம் அந்த அந்த ஸ்ரவணகுமாரன் கொடுத்த அப்பா கொடுத்த சாபங்கள்லாம் ஞாபகத்துக்கு வருது. அதுதான் பயம். சரி, அதுலேருந்து பயமாக இருக்குது, சத்ருக்கள்கிட்டருந்து பயமாக இருக்குது. அது மாத்திரம் இல்லை, சாஸ்திரம் வேறு சொல்கிறது, உனக்கு இங்கே மாத்திரம் துக்கம் இல்லை, இனிமேல் ஒன்று ஸ்பெஷலாக இருக்குது, நரகம். அதை கேட்டால் இன்னும் என்ன பண்ணுறது, வைத்தரணி நதின்னா ஐயோயோங்கிறான். இந்த கருட புராணத்தை படித்தாலே இவனுக்கு வயிறெல்லாம் கலங்குறது. நிச்சயமாக உனக்கு இன்னொரு பாடி கிடைக்க போகிறது, அதுக்குள்ளே தான் நீ போகணும்னா. அப்போ இது நிறைய பேர் சொல்லுவாங்க, இது சாஸ்திரம் கில்ட்டை க்ரியேட் பண்ணுறதுன்னு. கில்ட்டு, நியாயமான கில்ட் இருக்கணுமே. கில்ட்டே இல்லைன்னா அப்புறம் எப்படி லைஃப்பில் முன்னேற்றமே இருக்காது. நம்ம பயப்படணுமே, சட்டத்துக்கு பயப்பட வேண்டாமா? ஆஹ ரிப்போஹோ பாப்மனஹா ரிப்போஹோ நிறையாத். யதாங்கிறது அது வெறும் புரோணவனாக இருக்குது, எத் சப்தம் இருக்குது. ஆனால் இவர் வியாக்கியானக்காரர் சொல்ல நமக்கு புரியாது. யதா பயாமஹே, எதனிடமிருந்து நாங்கள் அச்சப்படுகிறோமோ, நாங்கள் செய்த பாவம் எங்களுக்கு பயமுறுத்துகிறது, எங்களுடைய எதிரிகளால் நாங்கள் அச்சப்படுகிறோம், நாங்கள் எங்களுடைய அடுத்த பிறவி நரகம் என்று கேட்டால் எங்களுக்கு பயமாக இருக்கிறது. ஹே இந்திரா, எப்போ சொல்கிறோம், இது குளிக்கிறவோ சொல்கிறோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. கையில் என்ன இருக்குது, கற்பனையாக பண்ணுங்க. கையில் அருகம்புல் இருக்குது, மண் இருக்குது. கையில் அருகம்புல்லையும் மண்ணையும் வச்சுட்டு என்ன ப்ரே பண்ணுறோம் பாருங்க. எங்களுக்கு வாழ்க்கையில் இதுலேருந்து என்ன அர்த்தம்னா, நாம் ஜாக்கிரதையாக வாழணும், பாவம் செய்யக்கூடாது, நமக்கு நரகம் வேண்டாம். இதெல்லாம் மறைமுகமாக நாமளே நம்மளை கட்டுப்படுத்திக்கிறது. ஆக பாப்மனஹா ரிப்போஹோ நிறையாத்து வயம் பயாமஹே, நாங்கள் பயப்படுகிறோம், அச்சப்படுகிறோமோ. விபேம ததஹா, ததஹானா பாபாதிபியா, பாபம் சத்ரு, அப்புறம் அடுத்தது என்னது, சத்ரு. பாபங்கிறது அதிருஷ்டமாக இருக்குது, சத்ரு திருஷ்டமாக இருக்கான், அடிக்க போகிறான். நரகமும் அதிருஷ்டமாக இருக்குது, பரோட்சமாக இருக்குது. பாபம், நான் பண்ணின பாபம் எனக்கு சிலதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. சாஸ்திரத்தில் எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோ அதெல்லாம் பண்ணினதெல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அது வேறு போராட்டத்துக்கு ஏதோ ஜென்மாந்தரத்தில் பாபம் இருக்கிறதுக்கு சொல்கிறது சாஸ்திரம் சொல்கிறது. ஞானத்தா அஜானத்தா, ஞானத்தா அஜானத்தா அசகிருத்கிருதானாம், ஞானத்தா சகிருத்கிருதானாம், ஞானத்தா அஜானத்தா அசகிருத்கிருதானாம்.
சகிருத் கிருத்தானாம் வச்சுங்களேன் ஏவம் நவானாம். அந்த வாத்தியார் சொல்கிற சங்கல்பத்தை கேட்டால் இந்த பாவம் நான் பண்ணியிருக்கவே இல்லையேண்ணா, நீ ஏதாவது ஜென்மாவில் பண்ணியிருப்பேன்னா. குருதல்பகமன ஸ்வர்ணஸ்தேய சுராபான எல்லாம் லிஸ்ட்டு போடுறத பார்த்தா அவ்வளோ பயமாக இருக்குது. இதெல்லாம் நான் பண்ணவே இல்லையேண்ணா. பண்ணாட்டாலும் போன ஜென்மாவில் பண்ண சொல்கிறான்னா, இந்த பாவமெல்லாம் நான் பண்ணவே இல்லையே சுவாமி, சங்கல்பத்தில் என்னத்துக்கு இதை சேர்க்கிறேன்னா, அதெல்லாம் உனக்கு தெரியாது, நீ பண்ண பாவம் உனக்கே தெரியாது, நீ பண்ண புண்ணியமும் உனக்கு தெரியாது. உன்னை அறியாமையே எத்தனையோ நல்ல புண்ணியங்கள்லாம் நீ பண்ணியிருப்ப, உன்னை அறியாமையே எத்தனையோ பாபங்கள் நீ பண்ணியிருப்ப. தெரிஞ்சும் தெரியாமலும் அதுக்கு ஐயப்பன்ட்ட போய் ஒரு வருஷத்தில் ஒரு தடவை 40 நாளோ 10 நாளோ சொல்லிவிட்டு அறிந்தும் அறியாமலும் தெரிந்து தெரியாமலும் செய்த சகல பிழைகளையும் அங்கேயும் ஆக்கிரமம் பண்ணுறான். அங்கே சபரிமலைக்கு போயே இப்படி எப்படிலாம் போய் என்னத்தையோ பண்ணி பாயசம் வாங்கிறதுலேருந்து அங்கே அத்தனையும் கோல்மால் பண்ணி தான் வருது. இங்கே வரும்போதே அங்கே இருக்கிற கூட்டத்தில் இவன் சமாளிக்க முடியுமா என்ன? யதா பயாமஹே ததா அவைகளிடமிருந்து அந்த பாபங்கள்லாம் எங்களை விட்டு விலகணும்னு அர்த்தம். நாங்கள் ஏதோ பண்ணிட்டோம், இனிமேல் மன்னிச்சுக்கோன்னு அர்த்தம். அபயம் கிருதி நஹா அபயம் கிருதி யதா வயம் யதா நஹ பயாமஹே வயம்ங்கிற சப்ளை பண்ணிக்கணும். யதா வயம் பயாமஹே ததா நஹா அபயம் கிருதி அவைகளிடமிருந்து எங்களுக்கு அச்சமின்மையை அனுகிரகிப்பாயாக, எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பயத்தை போக்குவாயாக. அதாவது நேச்சுரலாக இருக்கிற ஃபியர்னு ஒன்று இருக்குது, கல்டிவேட்டட் ஃபியர். நாம் தான் நிறைய தயார் பண்ணுறோம், என்னெல்லாமோ இமேஜின் பண்ணியே நிறைய பாவம் வருது, பயம் வருது. இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ, கற்பனையிலே நிறைய பேர் பயந்து பயந்து சாகிறான். என்னெல்லாமோ ஃபோபியான்னு சொல்கிறாள் இல்லையா, ஏகப்பட்ட ஃபோபியா சொல்கிறான். சுவாமிஜி இன்னும் ஒரு அரை மணி நேரம் எடுத்துருவாரோ கிளாஸ்? இப்போவே நம்மளே 9:45 9:30 வந்துவிட்டோம், இனி ஆற்றுக்கு வேற போகணும். அது பயந்தானே, பயப்படாய், முடிச்சுட போகிறேன். இன்னும் 5 நிமிஷம் 2 3 நிமிஷம் முடிச்சுடலாம். ததா அபயங்கிருதி. அப்புறம் அது மாத்திரம் இல்லை, கிருதி நிஷ்பாபாக நிஷத்ரவா நிர்நிரையாச்ச தொத் பிரசாதாத் பவிஷ்யாமஹா இதி பாவஹா. அழகாக சொல்கிறார், நாங்கள்லாம் பாபமற்றவர்களாக, எதிரிகள் இல்லாதவர்களாக, நரகத்தை அனுபவிக்காதவர்களாக உன்னுடைய அருளால் ஆவோமாக என்பது இதனுடைய பொருள்ங்கிறார். நிஷ்பாபாக நிஷத்ரவா நிர்நிரையாச்ச தொத் பிரசாதாத். ஹே மகவன், ஹே இந்திர, உன்னுடைய அருளால் பவிஷ்யாமஹா ஆவோமாக, உன்னை நாங்கள் பூஜை பண்ணுறோம், தியானம் பண்ணுறோம், உன்னுடைய அருளால் பாபங்கள் அற்றவர்களாக, பகைவர்கள் அற்றவர்களாக, என்ன நரகம் அற்றவர்களாக நாங்கள் ஆவோமாக அப்படின்னு பிரார்த்தனை. சிம்பிள், அழகாக இருக்கு. யத இந்திர பஜாமஹே தத்தோ நோ அபயங்கிருதி. அப்புறம் அடுத்தது என்னதுன்னா, ந கேவலம் பாப்மாதி திருத்தயாத் அபயப்பிரதானம் அப்பி தூ தத் பாப்மாதி திருத்தயம் சக்தி. இந்த 3 அதுலேருந்து எங்களை விடுவிங்கிறது மாத்திரம் இல்லை, இந்த 3ஐயும் அழிச்சுடுங்கிறார். அது அவனுக்கு பரோட்ச பிரியாயி வகி தேவாக, அவர்கள்ட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணால் அது பலிக்கும். அதனால் எங்களுடைய பாபங்களையும் பகைவர்களையும் எங்களுக்கு நரகம் சொல்லப்பட்டிருப்பதையும் அழித்து விடு. சக்தி சக்தி சக்தின்னு சொன்னால் சாத்தைய விநாசய. அது மாத்திரம் இல்லை, நாங்கள் எப்படின்னா தவ தன்ன ஊத்தையே, தவ தன்ன உன்னுடையவர்கள் நாங்கள்லாம் உன்னுடைய பக்தர்கள். உன்னுடைய பக்தர்களாக இருக்கக்கூடிய எங்களுக்கு எங்களை காப்பதற்காக வித்விஷா விமிருதா ஜெகி, எங்களுக்கு உள்ளேயும் கெட்ட குணங்கள், வெளியிலையும் பகைவர்கள் இருக்கிறார்கள். வித்விஷான்னு சொன்னால் துவேஷிக்கிறவர்கள். அந்தர்பஹி சத்ரூன் சம்ஹர, எங்கள் அகத்திலும் புறத்திலும் இருக்கும் பகைவர்களை அழிப்பாயாக.
என்னது உள்நாட்டு பகைவர்கள், வெளிநாட்டு பகைவர்கள், எங்களுடைய உள்ளத்திலும் இருக்கிற பகைவர்கள், எங்கள் வெளியே இருக்கும் பகைவர்கள் எல்லோரையும் அழித்து விடுவாயாக. தவ தன்ன ஊதையே, ஊதையேன்னு சொன்னால் நகா ஊதையேன்னு அர்த்தம், எங்களுடைய பாதுகாப்பிற்காக. ஊதையேன்னு சொன்னால் ரக்ஷணாய. வித்விஷா, வித்விஷான சத்ரூன், எங்களை துவேஷிக்கின்றவர்களை ஜஹி அழித்து விடுவாயாக. அது எப்படின்னா விமிருத்னந்தி பீடயந்தி விமிருஜா விமிருதோ ஜஹி. விமிருதோ ஜஹின்னா என்ன அர்த்தம்? அவனை கழுத்தை நெரிச்சு கொன்னுடு, அப்படி அர்த்தம். அப்படின்னா அந்த அர்த்தத்தில் இல்லை, நன்றாகன்னு அர்த்தம். பீடயந்தி, அவனை டிஸ்டர்ப் பண்ணி அந்த இதெல்லாம், இந்த பாபங்களையும் பகைவர்களையும் அந்த நரகத்தையும் அழித்து விடு. எப்படியா? விமிருதோ ஜஹி. விமிருதோ ஜஹிங்கிறது துன்புறுத்தி அழிப்பாயாக. சும்மா அவனை சித்திரவதை பண்ணி கொல்லு. எப்படி? இப்படிதான் இருக்கு நிறைய மந்திரங்கள்லாம். நீங்கள் பயப்படாதீங்க. யோஸ்மான் துவேஷ்டியஞ்ச வயம் துஷ்மஹா, அதாவது அஸ்மானியா துவேஷ்டி எஞ்ச வயம் துஷ்மஹா, அப்படிலாம் மந்திரங்கள்லாம் வரப்போகிறது. எங்களை எவன் வெறுக்கிறானோ, நாங்கள் எவர்களை வெறுக்கிறோமோ அவர்களெல்லாம். உங்களுக்கு தோணும், இப்போ தான் கருணாலயம் சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, இது என்ன மந்திரம் அப்படின்னா, அந்த காலத்து லைஃப் ஸ்டைல் அப்படி இருந்திருக்கு. வேதத்தை பார்த்தாலே தெரியுது நிறைய. சுமித்ரான ஆபவோஷதய சந்து துர்மித்ராஸ்தஸ்மை பூயாசு யோஸ்மான் துவேஷ்டியஞ்ச வயம் விஷ்மஹ. இந்த ஜலம் இருக்கே, வாட்டர், எங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கட்டும்ங்கிறது. சுமித்ரான ஆபஹா ஓஷதயா சந்து, இந்த ஜலமும் இந்த ஓஷதிகளும் எங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கட்டும். தஸ்மை துர்மித்ராக பூயாசு, யாருக்கு? எங்களை இடைஞ்சல் பண்ணுறானே அவனுக்கு இந்த ஓஷதியும் ஜலமும் எதிரியாக மாறட்டுங்கிறது. அதாவது அப்படிலாம் இது ஒரு மாதிரி டைப். எப்படின்னா நமக்கு கெடுதல் பண்ணுறவன் நன்னா இருக்கக்கூடாது. பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்செல்லாம் இப்போ சொல்லப்படாதீங்க. இங்கே எப்படி இருக்குன்னு அதுக்கு தகுந்த மாதிரி தான் சொல்லணும். சில பேர் இப்படிலாம் கேட்பா, சுவாமி அவனுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னா, இந்த மந்திரத்தை சொல்லு. இது புராணத்துலேயும் இருக்குது, புராண ஸ்லோகங்கள்லையும் இருக்குது. இதை நம்ம நிறைய வச்சுருக்கோமே. என்னது? அக்ரத பிருஷ்டதச்சைவ பார்ஸ்வதச்ச மகாபலவ் ஆகர்ண பூர்ண தன்வானவ் ரக்ஷேதாம் ராமலக்ஷ்மணவ் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. என்னதுன்னா, என் முன்னாலேயும் ராமலக்ஷ்மணா எத்தனை 4 2 8 ராமலக்ஷ்மணா வேணும் எனக்கு. அதாவது 4 வேணும், 4 ராமன் 4 லக்ஷ்மணன். இங்கே முன்னால் 2 லக்ஷ்மணன் இப்படி நிற்கணும். எப்படி? ஆ கர்ண பூர்ண தன்வானவ், காது வரைக்கும் இழுத்துட்டு ரெடியாக இருக்கணும். வந்தால் கொண்டுடுவேன். இப்படி துப்பாக்கி வச்சுன்னு இப்படியே அலையப்படாது, இப்படியே வச்சுன்னு இருக்கணும், அலையப்படாது. அப்படி 2 இந்த பக்கம் யார்? இங்கே அக்ரதா பிருஷ்டதச்சைவ பார்ஸ்வதச்ச, இப்படி ராமலக்ஷ்மணன் இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கான். இங்கே 2 ராமலக்ஷ்மணன், 2 இல்லை, ஒரு ராமன் ஒரு லக்ஷ்மணன். இங்கே ஒரு ராமன் ஒரு லக்ஷ்மணன், இங்கே ஒரு ராமன் லக்ஷ்மணன், பின்னால் ஒரு ராமன் லக்ஷ்மணன். இவன் அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கான், இவங்க 2 பேரும் அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கான், இவன் அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கான், இவன் இந்த பக்கம் பார்த்துருக்கான். நான் யாரையும் பார்க்கல. இவன் எல்லாம் என்னென்ன என்ன ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கா, சேஃப் கார்டு பாருங்க. இவன் தான் பிளாக் கேட்ஸ். நான் இதுக்கு நடுப்புற போகிறேன். அக்ரத பிருஷ்டதச்சைவ பார்ஸ்வதச்ச மகாபலம் ஆ கர்ண பூர்ண தன்வானோ ரக்ஷேதாம் ராமலக்ஷ்மணோ. அது சம்ஸ்கிருதத்தில் சொல்ல எல்லாம் இப்போ நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிருவேன் இதுதான் நினைக்கிறேன். இல்லாட்டி ராத்திரி படுக்கிற போது ஆற்றுக்கு முன்னால் 2 அப்படி சொல்லிவிடுங்க. எங்கள் ஆற்றுக்கு அக்ரதா பிருஷ்டதா பார்ஸ்வதச்ச ராமலக்ஷ்மணால் இருக்கா. கதவெல்லாம் சாத்தியாச்சு, எல்லாம் தாப்பா போட்டாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, நாய் வேறு அவுத்து விட்டாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. செக்யூரிட்டிக்கும் ஒரு அலாரம் வச்சுருக்காங்க, தூங்கினான்னா டப்புன்னு அடிக்கிற மாதிரி. எல்லாமே பண்ணியாச்சு. எல்லாத்துக்கும் மேலே பகவான் வேறு இருக்கார், பைரவர ஸ்தோத்திரம் வேறு பண்ணியாச்சு. அவ்வளோ மனசுக்குள்ளே ஒரு இன்செக்யூரிட்டிலாம் இருக்குது. தொடர்ந்து படிப்போம். இந்த மந்திரம் இதுதான் சொல்கிறது.
இந்த மந்திரத்தை முடிச்சுட்டேன். யத இந்திர பஜாமஹே ததோ நோ அபயங்கிருதி மகவஞ்சத்தி தவ தன்ன ஊதயே வித்விஷோ. யாருக்கெல்லாம் பயம் இருக்கோ, யாருக்கெல்லாம் வேதத்தில் அதிகாரம் இருக்கோ அவள்லாம் இந்த மந்திரத்தை சொல்லலாம். மற்றவாளுக்கு இருக்கவே இருக்கு. இப்போ நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? அக்ரத பிருஷ்டத்தைவ, அதை சொல்லின்றுங்கோ. உங்கள் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள், வாழ்த்துக்கள். ஓம் சஹனா பவது சஹனௌ புனக்து தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயே. செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி. அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம். ஆதிகுருநாத ஸ்வாமி கி, ஜகன்மாதா புவனேஸ்வரி தேவி கி, ஜகன்மாதா சாரதா பரமேஸ்வரி தேவி கி, ஜகத்குரு ஸ்ரீ சங்கராச்சாரிய மகாராஜ் கி, சத்குருநாத மகாராஜ் கி, கோமாதா கி, கங்கா மாதா கி, காவேரி மாதா கி, समस्त नदी देवता की, सनातन धर्म की. हरि ओम.